அடே கொஞ்சம் பேர் சொல்றாங்க சிஎஸ்கே டீம் சரியில்லை டெத்தோர் இல்ல. அவங்களுக்கு அதான்டாப்பா இந்த வீடியோ. கரப்பான பேட்டிங் யூனிட், முரட்டு பவுலிங் கொண்ட அடேங்கப்பா 13 பேர். மொத்த பேரையும் சேர்த்து ஒரு அலசி அலசி உங்களுக்காக ஒரு 13 பேர் எடுத்து வச்சிருக்கேன்டாப்பா. அடுத்து நம்ம மும்பையோட குட்டி ரோஹித் சர்மா, ஆயுஷ் மாத்ரே. பயபுலைய விட்டா இப்பவே கப்பை தூக்கி கையில கொடுத்துருவான் போல. முரட்டு பயல இருக்கான். சையது முஸ்தபா டிராஃபில பல டீமை குமாங்கொத்து குத்தி அமைச்சிருக்கேன். சிஎஸ்கே டீம்ல ஓப்பனிங் ஸ்லாட்ல விளையாடுறது நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனா சரியான பிளேயர்னா அது ஆயுஷ் மாத்ரே தான். அப்புறம் இன்னொரு ஓப்பனர் நம்ம சேட்டா சஞ்சு சாம்சன். தலைனை பத்தி சொல்லவே தேவையில்லை. ஆர்ஆர் டீமுக்காக பல சம்பவம் செஞ்சிருக்கேன். அது மட்டுமா இந்தியா டீம்ல கிடைக்கிறப்பெல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்கேன் தலைவன். எனக்கு தெரிஞ்ச தலைவன் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவான்னு எல்லாரும் சொல்றாங்க. தெரியல. தோனி ஏதோ இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு சொல்றாங்க. தெரியலப்பா அப்போ மக்களே. அப்புறம் நம்ம ஒன் டவுன் ஸ்லாட்டுக்கு சிஎஸ்கே பிரான்ஸ் மனசுல நீங்காத இடம் பிடிச்ச நம்ம ரித்து. தோனி, சுரேஷ் ரெய்னா ஆக்டிவை தாண்டி ஒரு சிஎஸ்கேல கொண்டாடுற பிளேயர்னா அது ரித்து. தலைவனை சுற்றி என்னதான் பல பாலிடிக்ஸ் இருந்தாலும் தலைவனோட ஃபார்முக்கு குறையே இல்லை. எப்பாடு கம்பீர் மாமா உன் பாலிடிக்ஸுக்கு அளவே இல்லைடாப்பா. 2027 தாண்டா உனக்கு கடைசி. அதுக்கப்புறம் நீ இந்தியா டீம்ல கோச்சே பண்ண முடியாதாடே. இருந்தாலும் ஒரு பிளேயர் இதுக்குமா என்னடா பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்தியாவில் இப்போதான் தலைவன் ஒரு ஓடியில் 100 அடித்தான். விஜய் ஹசாரே டிராஃபில தலைவன் நல்லதான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். எப்பாடா இருந்தாலும் ரொம்ப தாண்டா பாலிடிக்ஸ் பண்றீங்க. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே டீம்ல ஒன் டவுன் ஸ்லாட்டுக்கு தலைவன் தான் கரெக்டா இருப்பேன். அப்புறம் நம்ம 2 டவுன் ஸ்லாட்ல தலைவன் உருவில் பட்டேக். தலைவன் போன வருஷம் தலைவன் தான் 2 டவுன் ஸ்லாட்ல ஆனா. ஆனா இந்த வருஷம் காம்படிஷன் நிறைய இருக்கு. தலைவனோட ஃபார்மு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனாலும் நம்ம சஃப்ரஸ்கான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் சில பிளேஸ்லாம் இருக்காங்க. என்னை கேட்டால் அந்த இடத்துல நம்ம குட்டி ஏபிடி இவால் பிரேவிஸ் ஆட வைக்கலான்னு தோணுது. ஏன்னா பயவுல எப்போ சிஎஸ்கே வந்தானோ அப்பவே டாப்ல போயிட்டான். தலைவன் அடிக்கிற மேட்ச் எல்லாம் 30-40 அசால்ட் பண்றான். சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு ஒத்தாலாம் நின்று சம்பவம் செய்யறான். 6ஆ அடிக்கிறான். எப்படி நான் தலைவன் தான் அந்த ஸ்லாட்ல கரெக்டா இருப்பேன். ஏன்னா நமக்குள்ள நான் கடைசியா சொல்றேன், நிறைய காம்பினேஷன் எடுத்து வச்சிருக்கேன். நான் கடைசியா ஒரு ஸ்குவாட் ரெடி பண்ணியிருக்கேன். நான் அதில் சொல்றேன் உங்களுக்கு. அடுத்து நம்ம 3rd டவுன் ஸ்லாட்ல தலைவன் ஆறுச்சாமி, சிக்ஸர் டூபே. தலைவன் என்னமோ தெரியல, ஸ்பின்னர் செகண்டாலே அடிச்சு ஓட வர்றியா. தலைவனுக்கு பயந்து பயவுலையும் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் வேகமா போட்டு முடிச்சிடறானுங்க. இதனாலே சிஎஸ்கே உஷாரா தலைவனோட ஸ்லாட்டை முன்னாடி மாத்திட்டானுங்க. தலைவனும் அவனுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவியான். நல்ல பிளேயர் தான். அப்புறம் நம்ம ஜட்டுவோட ஜெராய்ஸ் காப்பி, பிரசாந்த் வீர், பயபுலையோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. எல்லாரும் பயங்கரமா சொல்றாங்க. நானும் பல வீடியோலாம் பார்த்தேன். ஜெராய்ஸ் காப்பியா இல்லை ஒரிஜினலான்ட்டு பார்த்தாதான் தெரியும். அதனால தான் தலைவனை ஜட்டுவோட ஸ்லாட்லேயே போட்டிருக்கேன். பாபம் மக்களே, பர்ஃபார்மன்ஸை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். தலைவன் எப்படி என்னதுன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்லாட்ல மாற்றுவாங்க. 2 மேட்ச் வாய்ப்பு கொடுப்பாங்க. பர்ஃபார்ம் இல்லைன்னா மாற்றிடுவாங்க. அடுத்து யாரு நம்ம தலை தோனி. தலைவனை பற்றி நான் என்ன சொல்ல. தலைவன் வந்தா மட்டும் போதும். விக்கெட் கீப்பிங் பண்ணல இம்பேக்ட் பிளேயர்னா சொல்கிறாங்க. என்ன இருந்தா என்ன, தலைவன் ஒரு 5 பால் ஆடுனா அதுவே போதும் நமக்கு. அடுத்து நம்ம ஜேமி ஓட்டன். தலைவனோட அருமை பெருமையெல்லாம் தெரியாம டீம்ல வச்சிருக்காங்க. இந்த சீசனாவது பயபுலையை ஆட வைங்கடாப்பா. பயபுலை ஆட வச்சா பல சம்பவங்களை செய்யறான்டா சிஎஸ்கே. பயபுள்ள டெத்து வரலன்னு கொஞ்சம் பேர் சொல்றானுங்களாப்பா. அவனுங்களுக்காக சொல்றேன்டா, தலைவனோட டெத்தோரை பத்தி உங்களுக்கு தெரியாதுடாப்பா. பிக் பேஸ் லீக்ல தலைவன் பண்ற சம்பவம் இருக்கே, போய் பாருங்கடாப்பாரு. அடுத்து நம்ம சிஎஸ்கேயோட முரட்டு பவுலர் AK-47 அன்சுல் கம்போஜ். தலைவன் பவர் பிளேல முரட்டு பவுலிங் போடுறியா. கரண்டில் தலைவன் சரியான ஃபார்ம்ல இருக்கான். விஜய் ஹசாரே டிராஃபில தலைவன் முரட்டு பவுலிங் போட்டு வச்சிருக்கான். அது மட்டுமா தலைவனாலே கொஞ்சம் பேட்டிங்கும் ஆட முடியும். ஆனால் சிஎஸ்கேயும் இதுவரை ஆடினதில்லை. ஆனால் ஆடுவேன். ஆனால் எனக்கு புரியவே இல்லடாப்பா. இந்த அகில் ஹுசேனை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்கடாப்பா. தலைவன் வெஸ்ட் இண்டீஸ்க்காக மரண பிளேயர்டாடே. பேட்டிங்கும் தலைவனால ஆட முடியும்டா. யாருக்குமே புரிய மாட்டேங்குது அவனை பற்றி. தலைவன் பவர் பிளேல கிங் மேக்கர்டா. தலைவன் ஜாக்டு மாதிரி சரன்னு பொழியான். கொஞ்சம் அசந்தா ஸ்டிக்கை கழட்டி கையில் கொடுத்துருவான்டாப்பா. தெரியாதவங்க SA20 போய் பாருங்களாப்பா. ஜேஎஸ்கே டீம்ல தலைவன் மரண காட்டு காட்டுறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, பல டீம் ஓப்பனர்ஸை கதரோட போறான்டா. அப்புறம் நம்ம ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் ஆல்ரவுண்டர் மேத்யூ சாட். தலைவர் நல்ல பிளேயர் தான். ஆனா இந்தியாவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவான்னு தான் தெரியல. தலைவனோட பவுலிங் ஓரளவுக்கு சென்னை பிச்சில் ஓரளவுக்கு சப்போர்ட் ஆகும். ஆனா இவன் ஆட வைக்கணும்னு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. யாராவது டாப் ஆர்டர்ல சொதப்படுற மாதிரி இருந்துச்சா அந்த பொசிஷன்ல தலைவனை கொண்டு வரலாம்.
ஆனா கீழே அகில் ஹுசேன் யாரையாவது விடுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா முடியாது. அப்புறம் நம்ம சிஎஸ்கேவோட மொரட்டு ஸ்பின் பவுலர் நம்ம நூர் அகமது. தலைவன் சிஎஸ்கேக்கு எப்பெல்லாம் விக்கெட் தேவையோ அப்பெல்லாம் எடுத்து கொடுப்பேன். சிஎஸ்கே மட்டுமா பர்ஃபார்ம் பண்ற தலைவன். எங்க போய் எந்த ஊர்ல T20 ஆனாலும் தலைவன் அங்க தனியா தெரியறான். அந்த அளவுக்கு டேலண்டா வச்சிருக்கான்டா அப்பா. தலைவனை பத்தி சொல்லவே வேண்டாம். தலைவனோட ஸ்லாட்டு மாற்றவே முடியாது. அவன் தான், வேற ஆப்ஷனே இல்ல. கொஞ்சம் பேரு டெப்த் ஒரு இல்லைன்னு சொன்னாங்கடாப்பா. அவங்களுக்காக 2 பேர் எடுத்து வந்திருக்கேன்டா பாருங்கடாடி. தலைவன் மேட் ஹென்றி. தலைவன் நியூசிலாந்துக்காக செய்யாத சம்பவமே இல்லை. தலைவன் விக்கெட் எடுத்தா கொத்து கொத்தா அடிப்பியான். இந்தியாவே ஒரு டைம் கலங்க விட்டியான். அது யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. ஆனா ஜேமி ஓட்டன், நூர் அகமது, டெவால் பிரவீஸு, அப்புறம் மேட் ஹென்றி இவங்களை ஆட வச்சா தலைவர் நாதன் எல்லிஸுக்கு வாய்ப்பு இல்லை. என்னை கேட்டா கரண்ட் இல்ல, நாதன் எல்லிஸ் தான் நல்ல ஃபார்ம்ல இருக்கேன். ஆனா 2 பேரையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். யாரு நல்லா பெட்டரா பண்றாங்களோ அவங்கள டெத் ஒர்க்கு பயன்படுத்த வேண்டியதான். தலைவன் கரண்டா ஆஸ்திரேலியா டீமுக்கு மொரட்டு சம்பவம் செஞ்சான். டெத் ஓவர்லாம் கொத்து கொத்தா விக்கெட் எடுத்தியான். அது மட்டுமா பிக் பேஸ் லீக்ல தலைவன் சரியான பர்ஃபார்மன்ஸு. டெத் ஓவர் நல்லா போறான். ஆனா சில மேட்ச் கொஞ்சம் ரன்ஸ் கொடுக்குறான். ஆனா ரன்ஸ் கொடுக்குற பட்சத்துல மேட் என்ட்ரி நல்லா பண்ணுவியான். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவான் டெத் ஓவர்ல. எனக்கு தெரிஞ்சு மேட் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் பாப்போம் மக்களே. ஒரு 13 பேர் கொண்ட ஸ்குவாடு ரெடி பண்ணியிருக்கேன். ஓப்பனிங் ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர், வைஸ் கேப்டன். 1 டவுன் ருத்துராஜ் கேக்வாட். இந்த டாப் 3 சேஞ்ச் இல்லை. சேஞ்சுன்னு பார்த்தா ஆயுஷ் மாத்ரே ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா அந்த இடத்துல மேத்யூ ஷாட்டை கொண்டு வந்துட்டு கீழே அகில் ஹுசேனை விட்டுட்டு அந்த சேஞ்சை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த டாப் 3 கன்ஃபார்ம். 4th நம்ம ஒரு வீல் பட்டையெல்லாம் ஆடிட்டுருந்தான். நான் அந்த இடத்துல டிவால் பிரவேச போட்டிருக்கேன். ஏன்னா அதுக்கு காரணம் இருக்கு. தலைவனோட ஃபார்ம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுவும் மட்டும் இல்ல, ஒரு ஸ்பெஷல் பிளேயர் ஆட் ஆயிருக்காரு. நான் யாருமே அவனை பத்தி பேசல. நம்ம ராமகிருஷ்ணா கோஸு அவனை ஆட் பண்ணனால நம்ம ஒரு வீல் பட்டலோட சான்ஸ் கம்மியா இருக்கு. ஆனா அந்த பிளேஸ்ல சர்ப்ரைஸா நம்ம சர்ப்ரைஸ்கான ஆட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தலைவனோட ஃபார்ம் சொல்ல வேண்டாம், முரட்டுத்தனமா இருக்கு. அப்புறம் நம்ம டெவால் பிரவீஸ், சிவம் துபை, பிரசாந்த் வீரு, MS தோனி. இந்த ஸ்லாட்டு கன்ஃபார்மா, இதுல மாற்றம் கிடையாது. ஆனா இந்த ஸ்குவாட்ல நம்ம 14 கோடிக்கு போன இன்னொரு பிளேயர் கார்த்திக் சர்மாவுக்கு எங்க வாய்ப்பு கொடுக்கணும்னு தெரியல. ஆனா அது எப்படின்னு எனக்கு தெரியல. அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்றாங்க. யாரடா விடுவீங்க, யாரடா எடுப்பீங்கன்ற மாதிரி இருக்கு. அப்புறம் நம்ம ஜேமி ஓட்டன் இந்த சீசன் கன்ஃபார்மா ஆட வைக்கணும். ஆட வச்சா சிஎஸ்கேக்கு சரியான பிளேயர் அவன் தான். வேற ஆப்ஷனே இல்லை. கன்ஃபார்மா சொல்றேன். அந்த டூர் நமக்கு வேணும். அந்த பிளேயர் ஆட வச்சு ஆகணும். அப்புறம் அன்சு கம்போஜி, அவனையும் சொல்ல வேண்டாம். பவர் பிளே அண்ட் மிடில் நல்லா போடுவான். அப்புறம் அகில் ஹுசேன் கண்டிப்பா ஆட வைக்கணும். பேட்டிங் சொதப்புறாங்கன்ற பட்சத்தை நான் சொன்னேன் அந்த மேத்யூ ஷாட் சேஞ்ச் பண்ணணும். இல்லைன்னா அகில் ஹுசேன் கன்ஃபார்மா வேணும். ஏன்னா பவர் பிளேல புட்டு கண்ணை நோண்டிடுவான். அப்புறம் நம்ம நூர் அகமது சொல்லவே வேண்டாம். ஆல்ரெடி 11ல் வந்துடுவான். அதில் சேஞ்சு கிடையாது. அப்புறம் மக்களே நம்ம MS தோனியை இம்பாக்ட் பிளேயராக போட்டிருக்கேன். அது என்னோட முடிவில்லை, அது பொதுவான கருத்து. அது நான் எனக்கும் அந்த ஆசை இல்லை. என்ன பண்றது, போட்டிருக்கேன். சிச்சுவேஷன் அப்படி. ஒரு நம்ம 12th மேனுக்கு நம்ம மேட் ஹென்றி, நாதன் எல்லிஸ். இதுல கண்டிப்பா ஒருத்தர் தான் ஆட முடியும். அப்படி 2 பேருமே ஆடணும்னா கண்டிப்பா ஜேமி ஓட்டனோட இடம் போயிடும். அப்படி இருக்கிற பட்சத்துல 2 பேரும் ஆட வைக்கலாம். ஆனா என்னை கேட்டா மேட் ஹென்றி ட்ரை பண்ணலாம். நாதன் எல்லிஸ் மேட் ஹென்றி நல்லா பண்ணாத பட்சத்துல அவனை கொண்டு வரலாம். 2 பேருமே நல்ல பிளேயர் தான். நாதன் எல்லிஸுக்கு ஒரு பேட்டிங்கும் இருக்கு. பாபு மக்களை எப்படி கொண்டு போறாங்கன்ட்டு என்னோட 13 மெம்பர்ஸ் ஸ்குவாட் தான். ஏன்னா நிறைய யாரை உள்ள கொண்டு வர்றது, யாரை வெளியே கொண்டு போறதுனே தெரியல. இதுல கலீல் அகமதோட இடம் போயிருக்கு. ஏன்னா ராமகிருஷ்ணாவோட பர்ஃபார்மன்ஸ்னால இந்த டீமை கொண்டு போனா நமக்கு ஒரு 7 பவுலிங் காம்பினேஷன் கிடைக்கும். ஒரு டெப்த் பேட்டிங்ல 8 பேர் வரைக்கும் ஆட முடியும். அகில் ஹுசேன் வரைக்கும் ஆட முடியும். எனக்கு தெரிஞ்சு இதை விட பெஸ்டா ஒரு டீம் எப்படிதான் எடுக்க முடியும். எல்லாரும் சொல்றானுங்க மட்டியா இருக்கு சிஎஸ்கே டீமு. யாருடா நீங்க டெத்து வரலன்ட்டு இந்த வருஷம் எதுக்குடாப்பா ஜெமி ஓட்டன் உங்க கண்ணை நோண்டுறியா? மேட் ஹென்றி உங்களை கதற விடுறியா? அகில் ஹுசேன் பவர் பிளேல உங்களை கொல்ல போறாண்டாடி. அப்புறம் மக்களே, எனக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் நாலேஜ் வச்சு பேசி வீடியோ போட்டிருக்கேன். நம்ம வீடியோவும் ஒரு 1000 பேர் பாக்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கும் தட்டி விடுங்க மக்களே. கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து தரமான வீடியோ வந்துட்டே இருக்கு மக்களே. உங்களுக்கு எந்த மாதிரி வேற ஏதாவது வீடியோ வேணும்னா சொல்லுங்க, நானும் ட்ரை பண்றேன்.